حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசியும் நம் அத்தனை பேரும் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹுடைய ஃபضலின் காரணமாக, அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இவ்வாறான ஒரு மஜ்லிஸை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவுகாஃபிலே நாம் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இஷா தொழுகைக்கு, இஷாவுடைய சுன்னத்துக்கு பின்னால் வாரந்தோறும் இந்த ஹதீஸ் தர்ஸ் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அவுகாஃப் இந்த அனுமதி எமக்கு வழங்கி ஒரு கிதாபையும் எமக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அர்பஈன் நபவியா என்று சொல்லக்கூடிய 40 பொன்மொழிகளை, ஹதீஸ்களை உள்ளடக்கிய கிதாப். இந்த கிதாபை முன்வைத்து இந்த தர்ஸு இன்றிலிருந்து நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். நீண்ட காலத்துக்கு நடைபெறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இந்த அர்பஈன் நபவியா என்ற கிதாபை இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய கிதாப். மிகவும் சிறந்த 40 ஹதீஸ்களை உள்ளடக்கிய சிறிய கிதாப். இந்த கிதாபை இதுவரை காலத்துக்கும் எந்த ஒரு அறிஞராலும் ஒதுக்கப்படவில்லை, புறக்கணிக்கப்படவில்லை. அதிகமான மதரசாக்களிலே இந்த கிதாபு ஒரு பாடத்திட்டமாக ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே இந்த கிதாபை போட்டிருக்கிறார்கள். அர்பஈன் நபவியா. நான் கூட எனது 13வது வயசிலே இந்த 40 ஹதீஸ்களை ஹிஃப்ல் பண்ணிக்கிறேன். மதரசா கிதாபு மதரசாக்களிலே அதிகமாக இந்த அர்பஈன் நபவியா ஒரு பாடத்திட்டத்திலே இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமான எல்லா தலைப்புகளையும் உள்ளடக்கிய இந்த கிதாபு அர்பஈன் நபவியா. ஆகையாலே நாமும் முயற்சி செய்ய வேண்டும். வாரத்திலே ஒரு ஹதீஸை நாம் கருப்பொருளாக எடுத்து இங்கு தர்ஸை நடத்த இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வாரத்திலும் முயற்சி செய்தால் நாமும் அந்த ஹதீஸை மனனம் செய்து விடலாம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் ஹஃபிஸ அலா உம்மத்தி 40 ஹதீஸன் மின சுன்னah, மன் ஹஃபிஸ அலா உம்மத்தி 40 ஹதீஸன் மின சுன்னah குந்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸ்: யார் எனது உம்மத்திலே 40 ஹதீஸ்களை, எனது வழிமுறைகளில், எனது ஹதீஸ்களிலிருந்து 40 ஹதீஸ்களை மனனம் செய்கிறார்களோ, குந்து லஹு ஷஃபீஅன் வ ஷஹீதன் யௌமல் கியாமah, நாளை மஹ்ஷருடைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களுக்கு நான் ஷஹீதாகவும் ஷஃபீஆகவும், அவர்களுக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடியவனாகவும், அதே நேரத்திலே எனது வழிமுறையை பின்பற்றி ஹதீஸ்களை மனனம் செய்தார் என்பதை ஷாஹிதாக சாட்சி, அல்லாஹ்விடத்திலே நான் சாட்சி சொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹதீஸை மையமாக வைத்துத்தான் இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த 40 ஹதீஸ்களை கோர்வை செய்திருக்கிறார்கள். இந்த 40 ஹதீஸில் முதலாவது ஹதீஸ் மிகவும் அருமையான ஹதீஸ். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ் இல்மிலே 3 ஒரு பகுதியை உள்ளடக்கிக் கொள்கிறது என்று சொன்னார்கள். என்ன ஹதீஸ் என்றால், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லித்துன்யா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹ். நான் சின்ன வயசுல பாடமாக்கின ஹதீஸ். அதாவது அமல்களுக்கெல்லாம் மிக கருப்பொருள் நியத். இன்னமல் அஅமாலு பின்னியாத். அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு அமலையும் நாம் செய்யும் பொழுது அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அதை நியத்து வைத்திருக்க வேண்டும். நியத்தை கொண்டுதான் அமல்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. அது நாம் சரியான அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹாலிசத்தன் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பத்தை நாடியவனாக இந்த அமலை செய்கிறேன் என்று நாம் நியத்து வைத்து செய்யும் பொழுது அந்த அமல் அதாவது அமலே சாலிஹாவாக மாறிவிடுகிறது, சாலிஹான நல்ல அமலாக மாறிவிடுகிறது. இதிலே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் பலவிதமான விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெருமதியான ஒன்றுதான் நேரம். சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்டு. ஆனால் கோல்டுக்கு ஒரு பெருமதி இருக்கிறது. ஆனால் அதை விடவும் பெருமதி வாய்ந்தது நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது திருமறையிலே வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், வல் அஸ்ர், அஸ்ர் என்று சொன்னால் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் நேரத்தின் மீது காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளி, நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையிலே காலத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் என்று சொன்னால் அந்த நேரம் காலம் மிக பெருமதியானது. இந்த நேரத்தை ஒரு மனிதன் 2 விதமாக கழிக்கலாம். அது இன்ஃபாக் இஸ்திஹ்லாக்கியா, இன்ஃபாக் இஸ்திஸ்மாரியா. ஒன்னே வீணாக நேரத்தை கழிக்கலாம் அல்லது பிரயோசனமாக நேரத்தை கழிக்கலாம். அப்படித்தானே? ஒன்று நேரம் போய்கொண்டு நமக்காக வேண்டி நேரம் நிற்குமா? நிற்காது. இப்போ நேரம் போய்கொண்டிருக்கும் பொழுது அது ஒன்றே வீணாக அந்த நேரம் கழியும் அல்லது பிரயோசனமாக அந்த நேரம் கழியும். எப்பொழுது பிரயோசனமாக அந்த நேரத்தை நாம் ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வேலை வெட்டிகள் எல்லாம் ஷரியத்துக்கு உட்பட்டதாக நியத்து, நல்ல நியத்தோடு அந்த வேலைகளை எதை செய்தாலும் நாம் செய்யும் பொழுது அது எமக்கு இபாதத்தாக மாறிவிடுகிறது. சொல்வார்கள் ஆதாத்துல் முஃமினி இபாதத். ஆதாத் என்றால் நாம் வளமையாக செய்யக்கூடிய வேலை வெட்டிகள், இபாதத் இல்லை, ஆதாத். நம்ம சாப்பிட்றோம், உறங்குறோம், அதுபோல வேலை வெட்டிகளுக்கு போகிறோம், இப்படி பாத்ரூமுக்கு போகிறோம், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆதாத். ஆதாத்துல் முஃமினி இபாதத். மூமினுடைய ஆதாத்துகள் இபாதாத்தா மாறுகிறது. எப்போ என்று சொன்னால் நியத். ஒரு வேளை உதாரணமாக நாம் தூங்க போறோம், உறங்க போற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி உறங்க வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். உறங்க முந்தி ஒது செய்யணும், ஒது செஞ்சுட்டு வந்து நம்ம என்னென்ன சூறாக்கள் அவுராதுகள் எல்லாம் ஓதணுமோ ஓதிட்டு என்ன முறையிலே தூங்க வேண்டும் உறங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த முறையிலே நாம் உறங்கும் பொழுது அது இபாதத்தாக மாறிவிடுகிறது. அதுதான் ஆதாத்துல் முஃமினி இபாதத். ஒரு மூமினுடைய, காஃபிருடைய ஆதாத்துகள் இபாதத்தாக மாறாது, முனாஃபிக்குகளுடைய ஆதாத்துகள் இபாதத்தாக மாறாது. எப்பொழுது ஒரு மூமினாக இருந்து ஒரு அமலை செய்யும் பொழுது, ஒரு ஆதத்தை செய்யும் பொழுது நியத்தோடு செய்தால், அல்லாஹுக்காக வேண்டி தூங்குகிறேன், நான் சாப்பிடுகிறேன், இந்த சாப்பாட்டின் மூலமாக எனக்கு உடம்பிலே தெம்பு வந்து இந்த உடம்பு ஆரோக்கியத்தின் மூலமாக நான் இபாதத் செய்ய வேண்டும், வேலை வெட்டிகளை செய்ய வேண்டும், எனது குடும்பத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்ற அந்த
நியத்தோடு நாம் அந்த சாப்பாடை சாப்பிட்டோம் என்றால், அந்த உணவை உட்கொண்டோம் என்று சொன்னால் அது அந்த இடத்திலே இபாதத்தாக மாறுகிறது. ஆகவே ஆதாத்துல் முஃமினி இபாதத் எப்போ என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி காலிசத்தன் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய்மையான நோக்கத்தோடு நியத்துகள் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த இடத்திலே நமக்கு அந்த நமது எல்லா விதமான வேலை வெட்டிகளும் இபாதத்தாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதே நேரத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் கூட இபாதத்தை வேறு பிரித்து அறிவதற்காக வேண்டி, இது சுன்னத்தா, ஃபர்லா, வாஜிபா, முஸ்தஹப்பா என்று பிரித்து அறிவதற்காகவும் இந்த நியத்து எமக்கு அவசியமாக ஷர்த்தாக இருக்கிறது. அதாவது அமல்கள் இபாதத்துகள் செய்யும் பொழுது நியத்து ஷர்த்தாக்கப்படுகிறது. அதாவது தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே நியத்து ஃபர்து. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் ஷரீஅத்துடைய பார்வையிலே நியத்தை ஃபர்லாக ஷர்த்தாக எமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. ஷரீஅத் இஸ்லாம் எமக்கு தந்திருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தொழக்கூடிய தொழுகை லுஹரை தொழுகிறோம். இந்த லுஹரை தொழுகும் பொழுது லுஹருடைய ஃபர்லா சுன்னத்தா என்று அதனை வேறு பிரித்து அறிவதற்காக வேண்டி அங்கே நியத்து அவசியமாக இருக்கிறது. நியத்து ஃபர்லாக இருக்கிறது. உசல்லி ஃபர்லல் லுஹரி, இதுதான் நியத். லுஹருடைய ஃபர்லை, மூணு விஷயம் வரணும். லுஹருடைய ஃபர்லை தொழுகிறேன், உசல்லி நான் தொழுகிறேன், ஃபர்லல் லுஹரி ஃபர்ல் என்பதும் தொழுகை, அதாவது லுஹர் என்பதும் லுஹரே ஃபர்லே தொழுகை, இந்த மூன்று விடயங்களும் நியத்திலே உள்ளடக்கப்பட வேண்டும். அதே போன்று உசல்லி சுன்னத்தல் லுஹரி, லுஹருடைய சுன்னத்தை தொழுகிறேன் என்ற இந்த மூன்று விடயமும் மனதிலே, நியத் என்பதை உள்ளத்திலே உதிக்கக்கூடியது, உள்ளத்திலே நினைக்கக்கூடியது. ஆக ஒவ்வொரு அமலையும் வேறு பிரித்து அறிவதற்கு இந்த நியத்து அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த ஹதீஸிலே முதலாவது ஹதீஸாக இந்த கிரந்தத்திலே இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதெல்லாம், அமல்கள் நிறைவேறுவதெல்லாம் ஒரு மனிதனுடைய நியத்தை கொண்டே இருக்கிறது, நிறைவேறுகிறது என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் எதனை நியத்து வைத்து செயல்படுகிறானோ அதுக்குரிய கூலி தான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். فَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ فَهِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ, யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் அமைகிறதோ அது அல்லாஹ்வுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும். وَمَنْ كَانَتْ هِجْرَتُهُ لِلدُّنْيَا يُصِيبُهَا أَوْ امْرَأَةٍ يَنكِحُهَا, துன்யாவுக்காக வேண்டி ஒரு மனிதன் நியத்து வைத்து அவன் ஹிஜ்ரத் செய்கிறான், கஷ்டப்படுகிறான், வேலை வெட்டி செய்கிறான் என்றால் அதனை அடைந்து கொள்வான். அவிம்ராத்தி எங்குகா, ஒரு பெண்ணை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறானோ ஹிஜ்ரத் செய்கிறானோ அதனையும் அடைந்து கொள்வான். ஆகவே ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹ், அவன் எதை நாடி நினைத்து நியத்து வைத்து செயல்படுகிறானோ செய்கிறானோ முயற்சி செய்கிறானோ அதனை அடைந்து கொள்வான் என்பதை இந்த புனிதமான நபிமொழி எமக்கு விளங்கப்படுத்துகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்றைய அமர்விலே முதலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை நாம் பார்த்திருக்கிறோம். நேரம் நமக்கு சொற்பமாக இருக்கிறது. காக்கா அவர்களும் சில உபன்யாசங்கள் பண்ண இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸை இதோடு நாம் நிறுத்திக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் எமது எல்லா விதமான சகல அமல்களையும் நியத்தை வைத்து எமது ஆதத்துகளை இபாதத்துகளாக மாற்றி என்ன ஒரு செயலை நாம் செயல்பட்டாலும் இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நல்ல நியத்தோடு இஹ்லாஸான நியத்தோடு நாம் செயல்பட்டால் அது எமக்கு இபாதத்தாக மாறுகிறது. ஆகவே எமது எல்லா விதமான ஆதத்துகளையும் இபாதத்துகளாக மாற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.